ஹே ஹாய் மினி vlog டேட் 30 வித் ராக்கி. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் நிறையா கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் கழுவுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ காரு பைக்கு வீடு எல்லாத்தையும் நல்லா கழுவி இது பண்ணிட்டு பைக்கை மட்டும் தொடச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தொடச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதோட இன்னைக்கு சாமி ஜாமான்லாம் வாங்குறதுக்காக கிளம்புனேன். ஸோ கிளம்பிட்டு அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு தான் போனேன். ஸோ போயிட்டு அப்படியே நம்ம ஏரியாவிலேருந்து வெளியில் போயிட்டு இருந்தேன். வெயில் இன்னைக்கு வெயில், சரியான வெயில். இதுக்கு தான் நான் முதல் நாள் ஈவினிங்கே வாங்கிடுவேன் எப்போவும். ஸோ நேற்று நமக்கு டைம் இல்லாதனால இன்றைக்கி தான் வாங்க போகிறேன். சரியான வெயில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வெயிலை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். இங்கே இவ்வளோ வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போயிட்டேன். ஸோ கோட்டைவாசி விநாயகர் கோவில். அந்த கூட்டம் வேற ஒரு பக்கம், வெயில் வேற இன்னொரு பக்கம், முடியலை. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கூட்டத்தை தாண்டி போயிட்டு அண்ணன் கடை எங்கே இருக்குன்னு அப்படியே தேடிட்டு போனேன். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து 100 எல்லா பழமும் வாங்கலாம். ஒரு வழியாக அண்ணன் கடையை கண்டுபிடிச்சாச்சு. போன தடவை விநாயகர் சதுர்த்திக்கே 200 தான் கொடுத்தாரு, விலை கூடுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எப்படியாச்சும் 100 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கிறதுலே சின்ன பழமாக நல்ல பழமாக பார்த்து பொறுக்கி தேடி பொறுக்கி எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி பேரிக்காய், கொய்யாக்காய், அப்புறம் வந்து ஆப்பிள், அப்புறம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் அண்ணன்ட்டு கொடுத்தேன். ஸோ அவரும் வெயிட் போட்டு பார்த்துட்டு 150 வாங்கிட்டு கொடுத்துட்டாப்புல. சரி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வாழைமரம் வாங்கலான்னு சொல்லிட்டு கோட்டைவாசல் கோயிலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய கடைக்கு போனேன். அங்கே ஜோடி 50 60 சொன்னாங்க. பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை, நல்லா இல்லை. ஸோ அதோட இன்னொரு இடத்துல வாங்கிட்டு பொரிகளில் வந்து நம்ம சின்ன கடையில் வாங்குவோம் எப்போவும், ஐயா கடையில், அந்த கடையில் வாங்கிட்டு அவல் பொரி கடையில் எல்லாம் வாங்கிட்டு அந்த வேலையை முடிஞ்சு. ஸோ எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வாழைப்பழம் மட்டும் வாங்கலை. ஸோ செவ்வாழைப்பழம் நம்ம எப்பயும் வாங்குறது பாரதி நகரில் தான் வாங்குவோம். ஸோ அங்கே போயிட்டு அண்ணன் கடையில் செவ்வாழைப்பழம் நல்லாவே இருந்துச்சு. சரி ஒரு 100 வாங்கிட்டு அதோட எல்லா ஷாப்பிங் முடிஞ்சு. சாமிக்கான இது பழங்கள், அப்புறம் பொரிகளில் வாழைமரம், வாழை இலை எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கி நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஸோ அதோட எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து நவராத்திரிக்கு வந்து பிங்க் கலர் சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பிங்க் கலர் ஷர்ட் இது ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஷர்ட்டை போட்டுட்டு நம்ம வண்டிகள் எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படியே சாம்பிராணி காட்டி சூடங்காட்டி எல்லாமே வண்டிகளுக்கான ஆயுதங்கள் பூஜையை முடிச்சுட்டு நவராத்திரியோட டே 9 இன்னைக்கு சிறப்பாக முடிஞ்சு. ஸோ குழுவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லபடியாக அம்மனையும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே சரஸ்வதி பூஜைக்கும் தேவி அலங்காரம் பண்ணியிருந்தோம்ல, அந்த தேவிக்கும் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ராஜேஸ்வரம்மன் கோவிலில் வந்து பொம்மலாட்டம் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் நான் தவறாமல் இதை போய் பார்ப்பேன். ஸோ அங்கே போய் இன்றைக்கி சண்டி ஹோமம் நடந்துருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த சண்டி ஹோமம் நடந்த இடம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஹோமம், துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த தேவிக்கு நடக்கிறது. ஸோ அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி பொம்மலாட்டம் நடந்துச்சு. அஸ்யூஷுவல் முருகன் சங்கீத பொம்மலாட்ட சபா. ஸோ இவங்கெல்லாம் அழிந்து வரக்கூடிய ஒரு கலைகள். இந்த கலைஞர்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பொம்மலாட்டத்தை ஆதரிங்க. உங்கள் ஊர்களே இந்த மாதிரி பொம்மலாட்டங்களை வந்து கண்டிப்பாக எல்லாருமே நடத்தணும்னு கேட்டுட்டு நம்ம வாங்கின சுண்டலையும் சாப்பிட்டுட்டு அப்படியே பொம்மலாட்டத்தை வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பொம்மலாட்டத்தை பார்த்துட்டு அப்புறம் பசங்க வந்து பஞ்சு மிட்டாய் கேட்டாங்கன்னு வாங்கி கொடுத்தேன். என் சட்டைக்கு மேட்சாக இருந்துச்சுன்னு கிண்டல் பண்ணாங்க. ஸோ அதோட கோவிலில் ஒரு சில திங்ஸும் வாங்கிட்டு இன்றைக்கி vlog முடிக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். டாட்டா.